ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோமோவுடைய கண்டினியூ தான் வந்து செகண்ட் ப்ரோமோவில் போயின்னு இருக்குது. டாஸ்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் கூட காண்டாக்டில் இருப்பேன், யார் கூட காண்டாக்டில் இருக்க மாட்டேன் அப்படின்றது தான் டாஸ்க்கு. ஆல்ரெடி நான் ப்ரோமோ 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் நான். அந்த வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதனுடைய கண்டினியூ தான் செகண்ட் ப்ரோமோ. டாஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சாண்ட்ரா, விக்ரம் 2 பேருமே வெளியில் போயிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திவாகருக்கு கூட. இப்போ திவ்யா வந்து ரொம்ப கடுப்பில் வந்து உள்ளே பேசின்னு இருக்கிறாங்க. யார் கூடன்னா ரம்யா, வியானா 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. திவ்யா வந்து செம்ம கோவத்தில் பேசின்னு இருக்கிறாங்க. அவங்க உள்ளர அவ்வளோ கோவத்தில் பேசின்னு இருக்கும்போது, நீ ஏன் என்கிட்ட பேசலைன்றது கூட வந்து சாண்ட்ரா கேட்கவே இல்லை. அவங்க பாட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதாண்டி எனக்கு பார்க்கத்தான் செம கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, திவ்யா வந்து என்ன சொல்லுவாங்க, விக்ரம் கிட்ட அப்படி சிரித்து சிரித்து பேசின்னு இருக்கிறேன்னு பின்னாடி எப்படி பேசினாங்கன்றது எனக்கே தெரியும். அதுக்கு உடனே ரம்யா சொன்னாங்க, நீ போயிட்டு வெளியில் போய் பாரு, நீ என்ன வெளியில் சொல்கிறது, என்கிட்ட எத்தனை நாள் பேசியிருக்கிறாங்க, நானே கேட்டிருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லுவாங்க. என்ன தான் இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்தேன்டி, என்னை பற்றி எப்படிடி அவங்களால அந்த வார்த்தையை சொல்ல முடியும், எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி எல்லாம் அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து ரம்யா கிட்ட கேட்டுருக்குறாங்க. இப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா வந்து விளையாடுவாங்கன்னு தெரியும், இந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணிட்டு தான் விளையாட்டில் ஜெயிக்கிறது வந்து ஒரு விளையாட்டா அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா வந்து கேட்குறாங்க. என்னால் ஒரு விஷயத்த ஜீர்ணிக்கவே முடியல. ஃபஸ்ட்டு டே வந்து டாஸ்க் ஒன்று வச்சார் பிக் பாஸு, யார் சேவ் பண்ணுவீங்க அப்படின்றது. அப்போ நான் ஃபஸ்ட்டு சாண்ட்ராவை தாண்டி சேவ் பண்ணேன். பச்சை மிளகாலாம் சாப்பிட்டேன்டி, இவளுக்கு போய் பச்சை மிளகா சாப்பிட்டேன்னு நினச்சேன். இப்போல்லாம் வயிற்றெரிச்சலாக இருக்குது. ஏன் இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க, அதுலேருந்து அந்த ஊண்ட்லேருந்து அவங்க ஹீல் ஆகணும், அவங்க அதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக நான் அவங்கள சேவ் பண்ணி ஒரு மிளகாய்க்கு 2 பச்சை மிளகாய் நான் சாப்பிட்டேன் நான். இவ்வளோ இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த நேரத்தில் பிரவீன் வருவார். பிரவீன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் சாண்ட்ராவை வெளியில் டிவியில் வந்து பார்த்ததுக்கு சாண்ட்ரா அதுக்கும் இங்கே வந்து நான் டைரெக்டாக உள்ளார பார்க்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ரொம்ப பச்சையாக நடிக்கிறாங்கன்றது தெரியுது. அடுத்தவங்களுடைய உட்காந்து பேசி அவங்கக்கிட்டவே இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு ஆளையும் நல்லா காலி பண்ணிட்டு வராங்க. நல்லா அழகாக கேம் விளையாடுறாங்க. சாண்ட்ரா மாதிரிலாம் நான் இந்த சாட்டர்டே எபிசோட், சண்டே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியும் விஜய் சேதுபதி சார் வந்து சாண்ட்ராவை ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. கூட இருக்கிற கண்டென்ட்ஸ் தான் கேட்பாரு. ஏன் நீங்கள் இந்த மாதிரி சாண்ட்ராவை வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பொதுவாக சுற்றி வலிச்சு பேசுவார். அதுவும் டைரெக்டாகவும் கேட்கவும் மாட்டார். ஆனால் பிரஜன் உள்ளே என்ட்ரி ஆகும்போது இவங்களுக்கெல்லாம் இவங்கள எதனா வச்சு செய்வாங்களோன்றது ஒன்று இருக்குது. ஏன்னா பிரஜனை உள்ளே விட்டால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேனிக் அட்டாக் இருக்கும் சாண்ட்ராவுக்கு. ஏன்னா அந்த ரீசனுக்காகவே உள்ளார விடாத இருக்கிறாங்க பிரஜனை. அதுக்கு வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தான் ஃபேமிலி இருக்கா, அவங்களுக்கு தான் கிட்ஸ் இருக்கா, ஏன் நாங்கள்லாம் அனாதைங்களா, ஏன் எங்களுக்குன்னு எது நடந்தாலும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்களா, இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி, எப்போ பார்த்தாலும் என் ஹஸ்பண்டு என் குழந்தைக்காக தான் விளையாடுறேன்னா மற்றவங்கள என்ன சும்மாவாக வந்தாங்க, அவங்கவுங்க தேவைக்காக தானே வந்தாங்க அப்படின்ற மாதிரி வியானா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, திவ்யா என்ன யோசிக்கிறாங்களா, ஒரு வேளை அந்த காரு இன்சிடெண்ட் கூட ஒரு ட்ராமாவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு. அது உண்மையாக இருந்தால் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, நீ வெளியில் போய் பார்த்தா உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ரம்யா வந்து ஒரு சின்ன க்ளூ மாதிரி தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங்குள்ளே ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு சண்டை கண்டிப்பாக இருக்குதுன்றது தெரியுது. இந்த ரீசன்னால் திவ்யா ஏதாவது ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கப்பு கொடுக்கறதுக்கும் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.